ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 8. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டயட் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த 1 வீக் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நேத்திக்கு நான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். எல்லாருக்கும் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா இந்த குழம்பு செய்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நான் குழம்பு வைக்கிறேன்னா இந்த குழம்பு எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்க இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் ஒரு 8 பெரிய சைஸ் பல்லு பூண்டு தட்டி சேர்த்திருக்கேன். அது நல்லா எண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் 1/4 கிலோ கத்திரிக்காவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இது ஆக்சுவலாக நான் வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே இதே மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன். சில டைம் தனித்தனியாகவும் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு கிடைக்கிற டைமை பொறுத்து தான். இந்த குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மேலேயும் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காயோட 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மசாலா எல்லாமே காயோட சேர்த்து கலந்துக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். நேற்று நான் பட்டை ஜீரகம் எல்லாம் ஊற போடலை இல்லையா, சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்தி நான் குடிச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே கத்திரிக்காயும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதில் நான் ஒரு 5 நார்மல் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து குழம்புல ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். இது போல் செய்யும்போது கத்திரிக்காய் சில டைம் சில பேர்த்தோட குழம்புல துவர்ப்பு தன்மை மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளியோட பச்சை வாசனையும் போய் குழம்பு நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் சின்னதாக எலுமிச்சை சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு புளிப்பு தன்மையும் இருக்கும். ஸோ கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு பொறுத்த வரைக்கும் இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாகவும் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கணும் புளிக்குழம்பு அப்படின்னா. இந்த புளியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டாச்சு. கத்திரிக்காய் புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக நம்மளோட வெயிட் லாஸ் ரெசிபிக்கு கடாயில் இந்த 1 குண்டா அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே குண்டாவில் 1/2 குண்டா அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போது இந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது நான் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லா செக்கு நல்லெண்ணெயாக பார்த்து சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்த பிறகு எடுத்து வச்சுருந்த ராகி மாவில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் செய்யும்போது மாவு கெட்டிமமாகாமல் நல்லா கரைஞ்சி வரும். நல்லா கரைச்சி விட்டுட்டு மீதி இருக்கிற ராகி மாவையும் சுடு தண்ணியில் ஊற்றி நல்லாவே கலந்துட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிம்மரில் வச்சு நல்லா கலந்துட்டுக்குங்க. அப்போ ராகி இந்த தண்ணியோட சேர்த்தி நல்லா கலந்து வரும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துடவே மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ராகி மாவு நல்லாவே வெந்து வரும். சட்டியில் இருந்து ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு அப்பப்போ நல்லா கை வச்சு நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ராகி களி ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே ஆறிருக்கு. ஆறினதுக்கப்புறம் தொட்டு எடுத்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்டான பதம். ராகி களி ரொம்பவே ஹெல்தியானது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் புளிக்குழம்போட நான் இந்த ராகி களி சாப்பிட போகிறேன். நீங்கள் சாம்பார் இல்லை வேர்க்கடலை சட்னி உங்களுக்கு எதில் வேணுமோ அந்த சைட் டிஷ் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம்.
ஒரு ஆளுக்கு 2 இல்ல 3 சின்ன சின்னதா இந்த உருண்டை வந்து கரெக்டா இருக்கும். ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். ராகி களியை இது போல எடுத்து நல்லா சூடா இருக்கிற குழம்புல போட்டு நம்ம எடுக்கும்போது கீழே உதிராமலோ இல்லை ஒழுகாமலோ நல்லா இது போல பர்ஃபெக்டாக கட்டியாக நிற்கணும். அப்பதான் ராகி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வேக வச்சு சாப்பிடணும். மத்தியானத்துக்கு நான் எனக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் ரெடி பண்ணலை. ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் எடுத்து அதே கத்திரிக்காய் புளிக்குழம்பு போட்டுட்டு மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு முட்டையில் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது நான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம மட்டும் தனியாக அந்த மாதிரி நான் சாப்பிட மாட்டேன், தனியாக இருக்க முடியாது இல்லையா? அதனால நைட்டு எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நான் பிரியாணி எடுத்துக்கிட்டேன். போன வீடியோவில் நான் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது காய்ச்சும் போது உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எண்ணெய் தீர்ந்துருச்சுங்கிறதுனால நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நல்ல சுத்தமான செக்கு தேங்காய் தான் எடுத்திருக்கேன் 1 டம்ளர். இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் க்ரீன் டீயோட அந்த இலை இருக்கும் இல்லையா, அந்த இலை போட்டுக்கிறேன். அதே 1/4 டீஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து காஞ்சி போனது நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் இல்லை ஆன்லைனில் கிடைக்கும், அதுதான் நான் போட்டிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம தலையில் டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு, ஹேர் ஃபாலுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு இல்லையா? இதில் நான் சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்தி தலைக்கெல்லாம் நல்லா தேய்க்கும் போது நல்ல ஒரு அடர்த்தி தன்மையை கொடுக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வேப்பெண்ணெய். எத்தனை பேர் வேப்பெண்ணெய் தலைக்கு தேய்ச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தலையில் டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னாவே ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆகும். தலை சீவும் போது கண்டிப்பாக 6லேருந்து 7 முடி அப்படிங்கிறது ஹேர் ஃபால் இது வந்து நார்மலானது. ஆனால் கொத்து கொத்தாக முடி போகிறது நார்மல் கிடையாது. இந்த 2 எண்ணெயுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு ஒரு முறை நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் விட்டுறலாம் மிதமான சூட்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் டாப்லேயே வைப்போம். அந்த சூட்லேயே வந்து எந்த அளவுக்கு நல்லா கொதி வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அப்படியே விட்டுறணும். ஆறத்துக்கு விட்டுடலாம், இப்போவே வடித்து எடுக்க வேண்டாம். ஸோ நைட்டு ஃபுல்லாக ஆறட்டும். நைட்டே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை 2, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இதை சேர்த்தி ஊற வச்சு வச்சிடலாம். அடுத்த நாள் காலைக்கு டீ குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நைட்டு நம்மளோட ரொட்டீன் தான். 1/2 டம்ளருக்கு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் திரிபலா சூரணம். தைராய்டு இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா எனக்கு தைராய்டு இருக்குது, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இந்த திரிபலா சூரணம். டெய்லி நைட் எடுத்துக்கோங்க. குடிக்கும்போது கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் இனிப்புத்தன்மை கொடுக்கும்.